மீரா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்படு, ஆனா இப்படி அழாத. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, எவ்வளவு மன வலிமை இருக்கிற பொண்ணு. உன்னையே இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுல முடக்கி போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த யோகிய பய. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பெரிய பலமே என்ன தெரியுமா? உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களோட பலவீனம் தான். நீ அப்படி கிடையாதுன்னு அவனுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணுவேன் வலிமா. ஆனா இந்த நிமிஷத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல. வாழ்நாள் முழுக்க நேர்மையா இருந்த ஒருத்திக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா வலிமா? நிஜமாவே நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிருந்து அதுக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா நான் அதை மனப்பூர்வமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என் குடும்பத்தை விட, என் குழந்தைய விட நான் என் வேலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பர்சனலா என் வேலையோட நான் குழப்பிக்கிட்டதே கிடையாது. வலிமா, உங்களுக்கே தெரியும்ல வலிமா, நைட்டு 12 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பரிசு சஸ்பென்ஷன் இல்ல? அப்போ தப்பான ஒருத்தர் ஃப்ராட் பண்ணி நேர்மையா இருக்கிறவங்கள அழிக்க முடியும்னா இது எந்த வகையில நியாயம்? மீரா, எனக்கு உன் கோவத்துல இருக்கிற நியாயம் புரியாம இல்ல. ஆனா நீயே யோசிச்சு பாரு, நீ இருக்கிறது எவ்வளவு பெரிய பதவி. அந்த பதவியில இந்த மாதிரி அயோக்கியங்களா எதிர்த்து நீ போராடிதான் ஆகணும். நீயே சொல்லு, நீ புதுசா வந்து உட்கார்ந்து நல்லது பண்ணிட்டேனா இவனுங்க என்ன பார்த்து உனக்கு பாராட்டு பத்திரமா வாசிப்பானுங்க? அது அவனுங்களுக்கு தானே ஆபத்து. எப்படா இவன் மேல பழிய போட்டு ஏதாவது குத்தம் சொல்லி இவளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடலாம் தானே நினைப்பானுங்க. அது அவனுங்க செய்யதான் செய்வானுங்க. அது